கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் பருகிய கந்தன் என்பவரின் கடைசி நிமிடங்கள் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். மேலும் விவரம். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியை சேர்ந்த கந்தன் என்பவர் விஷச்சாராயத்தை அருந்தி நேற்று அவர் உயிரிழந்தார். அவர் உயிரிழப்பதற்கு முன்னதாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கு முன்னதாக எடுக்கப்பட்ட அந்த வீடியோ ஒன்று தற்போது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் அவர் அந்த அறிகுறியின் காரணமாக எப்படி துடிக்கிறார் என்பது அந்த வீடியோவின் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த கள்ளச்சாராயம் குடித்த எத்தனைக்கும் ஒரு பாக்கெட் தான் அவர் குடித்தார் என அவரது மனைவி குறிப்பிடுகின்றார். இந்த ஒரு பாக்கெட் சாராயம் குடித்த அவரது நெஞ்சு எறிவதாகவும் கண்ணெரிச்சல் தாங்க முடியாத அளவுக்கு இருப்பதாகவும் குடல் வெந்து போய் குடல் முழுவதும் வெளியில் வந்துவிடும் போல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். எனக்கு வாந்தி வருவது போலவும் மயக்கம் இருப்பது போலவும் என்னால் பேசவே முடியவில்லை, கண் இருந்து விட்டது, நான் சுருண்டு படுத்துக் கொள்வேன் போல இருக்கிறது, என்னால் முடியவில்லை, என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறி துடிக்கின்றார். அந்த வீடியோ தற்போது வெளியாகி மனதை உழுக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. மிகவும் கோரமாக பலரும் துடிதுடித்து நேற்று உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதற்கு சாட்சியமாக இந்த கருணாபுரம் பகுதியை சேர்ந்த கந்தன் என்பவருடைய அந்த வீடியோ சாட்சியம் இருக்கின்றது. இந்த மெத்தனால் கலந்த விஷச்சாராயத்தை குடித்தவர்களுடைய உடல் எப்படி துன்பப்பட்டிருக்கும், அவர்களுடைய நெஞ்சு குடல் போன்றவையெல்லாம் எவ்வளவு எரிச்சல் ஏற்பட்டிருக்கும், கண்ணெரிச்சல் எந்த அளவிற்கு ஏற்பட்டிருக்கும், வாந்தி மயக்கம் எல்லாம் ஏற்பட்டு செய்வதறியாமல் நிற்க முடியாமல் உட்கார முடியாமல் அவர்கள் கதறி துடித்து வாசலிலும் வீடிலும் புரண்டு புரண்டு விழுந்ததாக அவர்களது உறவினர்கள் சொல்கிறார்கள். அதற்கு சாட்சியமாக இந்த கந்தனுடைய வீடியோ எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அவரது மனைவி இருக்கின்றார். அக்கம் பக்கம் வீட்டாரெல்லாம் கூச்சல் போட்டு கதறுகிறார்கள். அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள் என்கிறார்கள். அவரது மனைவி என்ன நடக்கிறது என்பதே சில நிமிடங்கள் புரியாமல் நிற்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இப்படித்தான் இந்த உயிரிழந்த 50க்கும் மேற்பட்டோரும் துடித்துதான் இறந்திருக்கின்றார்கள். அந்த கள்ளச்சாராயம் குறித்த ஒரு 3 மணி நேரம் வரை போதை இருந்ததாகவும் அந்த 3 மணி நேரத்திற்கு பிறகு அவர்களுக்கு கடுமையான வயிற்று வலி, பிறகு வாந்தி, வயிற்றுப்போக்கு, வயிற்று எரிச்சல், கண்ணெரிச்சல், நெஞ்செரிச்சல், தொடர்ந்து வாந்தி வருவது போல ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர்களால் தண்ணீர் கூட குடிக்க முடியாமல், உணவு உண்ண முடியாமல் மிகவும் அவர்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள். அதாவது துடிக்க துடிக்க உயிரிழப்பது என்று குறிப்பிடுகிறார்கள். அதுபோல அவர்கள் துடிதுடித்து உயிரிழந்திருக்கின்றார்கள். ஆசிட் ஒரு பாட்டில் எடுத்து குடித்தால் எப்படி இருக்குமோ அதுபோல வயிறில் எரிச்சல் ஏற்பட்டதாகவும் குடல் மொத்தமாக வெந்து வாய் வழியாக கீழே வந்து விடுவது போல அவர்களுக்கு இருந்ததாகவும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதிலும் வயதானவர்கள், ஏற்கனவே உடல் நலிவுற்றவர்களுடைய நிலைமை இன்னும் மோசமாக இருந்திருக்கின்றது. அவர்கள் மிகவும் துடித்திருக்கின்றார்கள். உடல் ஆரோக்கியமாக இருந்தவர்களுக்கு 2 பாக்கெட் சாராயம் என்றால், உடல் நலிவுற்றவர்கள் அல்லது வயதானவர்கள், உடல் ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பாக்கெட் சாராயம் குடித்து இந்த மாதிரி துடிக்க துடிக்க உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்கள் வீட்டில் சில மணி நேரம் இருந்தாலும் கூட என்ன செய்வதென்றே புரியாமல் துடித்திருக்கின்றார்கள். அக்கம் பக்கம் வீடுகளிலும் அருகில் இருக்கக்கூடிய பெட்டி கடைகளிலும் ஓடி சென்று சோடா வாங்கி கொடுத்திருக்கிறார்கள், குளிர்பானங்களை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் நெஞ்செரிச்சல் கட்டுக்குள் வரவில்லை என்று சொல்கிறார்கள். அதன் பிறகுதான் செய்வதறியாமல் அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கும் அதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனைக்கும் அழைத்து செல்லப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் நேரம் கடந்து விட்டதாலும் அவர்களுடைய உடலில் அந்த ஆல்கஹாலினுடைய தன்மை அதிகமாக பரவி விட்டதாலும் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை, உயிரிழந்து விட்டார்கள் என மருத்துவர்கள் கையெழுத்திருக்கின்றது. இந்த விஷச்சாராயம் எப்படி ஒரு மனிதனை துன்புறுத்தும் என்பதற்கு ஒரு சாட்சியமாக இந்த வீடியோ நமக்கு கிடைத்து தற்போது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி